எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கருணா விஜிலியா திருத்துவம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, எங்கே அழுதியோ அங்கேயே நீ வந்து ஆறுதல் அடைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2023 ஜூனில் வந்து இதே இடத்துல தான் லாஸ்ட் ரோவில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு கிளாஸே வர பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதே இடத்துல நான் ஒரு அச்சீவராக வந்து நிற்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. நான் 23 ஜூனில் வந்து ஜாயின் பண்ணேன். 1 இயர் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் எதுவுமே வந்து கிளியர் ஆகலை. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, என் பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் இன் லா இவங்க தான் வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க. ஒரு நாள் கூட ஏன் இவ்வளோ கம்மியாச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டதே இல்லை. உன்னால் முடியும், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து என்னை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட் இயர் IBPS PO வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு 0.7 மார்க்கில் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் ரொம்பவே பிரேக் ஆகிட்டேன். அதனால அதுக்கப்புறம் வந்து எந்த எக்ஸாம்ஸுமே என்னால் சரியாக பண்ண முடியல. தென் அகெயின் நான் இந்த தடவை மெயின்ஸ் எழுதிட்டு வந்து ப்ரே பண்ணது, எனக்கு இது கிளியரே ஆக வேணாம், நான் அடுத்தடுத்த IBPS கிளர்க் மெயின்ஸ் இதுலையாவது நான் கான்சென்ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். பட் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு போன தடவை ஃபஸ்ட் இன்டர்வியூன்றதுனால ரொம்பவே ஷிவர் ஆச்சு. இந்த தடவை மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே ராஜா சார் சொன்னது ஒன்று தான், எல்லாமே கண்டென்ட் இருக்குது, ஆனால் ஏன் பயப்படுறீங்க, தெரியலனாலும் ஸ்ட்ராங்காக தெரியலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் சார் வந்து சொன்னார். அந்த ஒன்று தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து வர ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ், உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே நீங்களே டவுட் படாதீங்க. எப்படி சொல்கிறது, உங்களோட கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா தான் இது முடியும். அண்ட் தேர்ட் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் அக்யூரேசி, தொடர்ந்து படிங்க, விட்டுறாதீங்க. அக்யூரேசின்றப்போ நம்பர் ஆஃப் அட்டம் நிறைய கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக அட்டன் பண்ணாலுமே அதை கரெக்டாக அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னும் போது எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, இறை அருளோடு உழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து எப்பயுமே கடவுளுக்கு தான். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலி, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என் அக்கா, என் மச்சான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சுகேஷ் சார், எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே பிடிக்காது. ஒரு இடத்துல உட்காந்து நான் படிக்கவே மாட்டேன், படித்தேன்னா தூங்கிடுவேன். பட் ஆனால் அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி சார் வந்து அவரோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒரு வீக்குக்கே 32 பேஜ் வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் ஒரு மந்த்தே வந்து 8 பேஜ் வரைக்கும் ஷார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து கிளாஸ்லேயும் வந்து நடத்துனாங்க. சார் நடத்தினதை வீட்டில் போய் படிக்கணும்னு இல்லை, கிளாஸில் நடத்தினதை அங்கே போய் ரிவைஸ் பண்ணாலே போதும். எனக்கு அதை வச்சு தான் நான் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எனக்கு செக்ஷனலே கிளியர் ஆச்சு. ஸோ சுகேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ராஜா சார் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி கிளாஸ் வந்துட்டார்னாலே அவ்வளோதான், இருந்த தூக்கம்லாம் பறந்து போயிடும். ஸோ ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அவரோட கிளாஸும் சரி, அவரோட ஸ்பீச்சும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து டெஸ்ட் பேட்சில் கிளாஸ் எடுத்த வெங்கடண்ணா, சக்தி அக்கா, ரிஸ்வான் அக்கா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றோம். நான் எங்கள் வீட்டில் பிரைமரி ஸ்கூல் HM இருக்கிறோம். இப்போ இங்கே நிறைய பேர் பேசும்பொழுது பார்த்தேன், எல்லா பிள்ளைகளுமே ஜாப் வாங்கினது பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தவங்க. அவங்க தான் இந்த பேங்க் டெஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் நான் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னோட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் 2 பேருடைய பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இன்ஜினியர் முடிச்சிருந்தாங்க. அவங்களும் சுரேஷ் IAS அகாடமிக்கு வந்து தான் பாஸ் பண்ணி பேங்க் மேனேஜராக இருந்தாங்க. ஆனால் என்னுடைய மகன் எடுத்த கோர்ஸ் வந்து MSc ஃபுட் கெமிஸ்ட்ரி. போன தடவை இன்டர்வியூவில் ஒரு 5 மார்க்கில் வேலை போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு கடைசியாக கேட்ட கேள்வி, நீங்கள் BSc ஃபுட் கெமிஸ்ட்ரி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா டீச்சர், நீங்கள் ஏன் இந்த பேங்க் எக்ஸாமுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ தெரியலை. ஆனால் அந்த வேலை கிடைக்கல. ஆனால் திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்தாங்க, சரி பண்ணுவோமேன்னு சொல்லி. ஆனால் நான் இதுக்கு இடையில என்ன பண்ணேன்னா, இவங்க இங்கே சேர்த்து விட்ட உடனே ஒரு 1.5 வருஷம் படித்த பிறகு அவங்கள ஒரு 3 மாதமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி வேண்டாம், இருமா அலையன்ஸ் வருது, கட்டி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி. நானும் எங்கள் டீச்சரும் ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க தனிமையில் தான் இருப்பாப்புல ஒழிய அந்த முகத்தில் தெரிஞ்சது, சரி தனிமையில் இருக்கிறமே அவங்களாம் போயிடுறாங்களே அப்படின்னு சொன்ன சொல்லுது. 3 மாதம் அவங்கள அப்படி விட்டுட்டேன். அப்புறம் அவங்க ஏன்ட்ட கேட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ இந்த ஒரு தடவை என்னை சுரேஷ் அகாடமியில் கொண்டு விடுங்க, எனக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, வேலை கிடைச்சிச்சுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, வேலை கிடைக்கல நான் கடைசி வரை உங்களோட இருந்துக்கிருவேன். ஏன்னா அக்கா MA BEd இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, அத்தா வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜில் ஸ்டாஃப் நர்ஸு,
இவ்வளவு நாள் எங்களுக்காக நீங்க உழைச்சு கொடுக்குறீங்க, நாங்களாக உங்களுக்கு ஒரு தடவை கையில பணம் தர்றோமே, இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லி கொடுத்த பிறகு அவ எந்த 11th 12th இருந்து யூஜி பிஜி முடிக்கும் வரை எங்கள்கிட்ட அவங்க இல்லை. 7 வருஷமா, இது இங்க ஒரு 3 வருஷம் 10 வருஷமா என் பிள்ளைய நான் பிரிஞ்சு தான் இருக்கிறேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, நிறைய பேர் சொன்னாங்க 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி. வீட்டுக்கு வாரிசு வேணா ஆண் பிள்ளையா இருக்கலாம், வீட்டுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இல்ல, தேவதைகள். நமக்கு பெண் பிள்ளைகள் சொல்லி எந்த இதுலையும் படாதீங்க. கடவுள் நமக்கு அதிர்ஷ்டம் பண்ணாதான் நமக்கு அந்த பெண் பிள்ளைகள் கொடுப்பாப்ல. நல்லா இப்ப நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருந்த எந்த தாய் தப்பனாவது மனம் கூடி கூட பார்த்திருக்கீங்களா? இல்ல. நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல, ஆம்பளை பிள்ளை வேணும் சொல்லி பார்த்தவங்கலாம் அந்த தாய் தப்பனுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நடைமுறையில் நம்ம பார்த்திருக்கோம். இப்பவும் சொல்றேன், நான் இப்ப என்னுடைய மகளை நான் கூட்டிட்டு போறேன், நல்ல சந்தோஷத்தெல்லாம் கூட்டிட்டு போறேன். நிறைய பேர் இங்க வர்றதுக்கு என் மகளை வைத்து புதுக்கோட்டையோ இல்ல திருச்சியோ நிறைய பேருக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு. தங்கச்சி ஒன்று வந்திருந்தாங்க, அவங்களும் இதை நோட் பண்ணிட்டு போயிருக்காப்ல. அவன் வர்ற ஜூன்ல அவனை சேர்த்து விடுறதுக்காக வர்றான். இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்களால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களா வில்லிங்கா நான் படிக்கிறேன், வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு சான்ஸ் இல்லை. அவங்க எத்தனை தடவை கேட்குறாங்களோ அத்தனை சான்ஸு, அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே கொடுங்க. நம்ம கொடுத்து பார்ப்போம், கல்யாணம் அலைன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி குயிக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நம்மளோட கடமை முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டும். இல்லம்மா என்னால முடியல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க நம்மளோட கடமையை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.